வரல அப்படின்னா இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலும் இந்த படத்தோட கதையை வந்து உள்வாங்கிக்கிட்டு கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரியான பாடல்கள். ஜெயந்தர் அவர்கள் வந்து சுச்சுவேஷன் சொல்லும்போது இந்த படத்தில் எந்த பாட்டும் சும்மா ஒரு இடத்துல பாட்டு வைக்கணுன்றதுக்காக நான் வைக்கல, இந்த பாட்டு வந்து கதையை வாங்கிட்டு கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ரொம்ப வித்தியாசமான சுச்சுவேஷன்ஸ். ஒரு பிறந்தநாள் பாடல் ஒன்று சொன்னார், ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். அந்த பிறந்தநாள் பாடல் வந்து ஜஸ்ட் ஒரு பெண்ணை வந்து வாழ்த்துற மாதிரி இல்லாமல் அந்த பாடலோட ஒவ்வொரு வரியும் ஒரு புதிர் மாதிரி வேணும் எனக்கு. அந்த ஒரு புதிர் வந்து அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த அடுத்த இடத்துல போனால் இன்னொரு ஒரு கவிதை வரி இருக்கும், அந்த கவிதை வரி வந்து இன்னொரு ஒரு புதிர். ஸோ இந்த பாடலே வந்து ஒரு புதிர்களால் ஆன ஒரு பாடல் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒவ்வொன்றும் வைக்கும்போது வரிகள் வந்து எழுதுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. இன்னொரு பாடல் வந்து குழந்தைகளோட கனவு. ஒரு செய்தித்தாள் வந்து டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் போடுற ஒரு சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து கனவு கண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் ஒன்று ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளை போடும் செய்தித்தாள் என் பேரை காட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தார். இன்னொரு பாட்டு வந்து இது வரைக்கும் நம்ம சந்திக்காத கண்களில் நம்மளால இன்பம் செய்ய முடியுமா, நம்மளால அவங்கள சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு பாடல். இந்த உருசலா ஒரு பாட்டு கேட்டீங்க, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கணும். நிகழ் காலம் இதோ இதோ போச்சு, புகழ் பணம் மூச்சு தினம் செலவாச்சு அப்படின்ட்டு போகும் அந்த பாட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு பாடல். அந்த பாடல் படமாக்கிற விதம் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க தெரியும். நான் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன் அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சித்தார்த் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்மார்ட்டஸ்ட் ஹீரோஸ் நமக்கு எங்கே இருக்கிறது சித்தார்த். இந்த படத்தில் கேஸ்ட் எல்லாருமே வந்து நிறைய படம் பண்ணுவாங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நிறைய சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் இந்த படத்தில். அப்போ எடுத்திருந்த சமயத்தில் நான் ப்ரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ். இந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், ப்ரொடியூசர்ஸ், இங்கே இருக்கிற ப்ளஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாடி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி.